வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 5 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்க பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, ஹீரோயினை போய் சந்திக்கிறாரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க வாங்க அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ கேக்குறாரு, ஏன் நீ இப்படி ஒரு வேலையை பண்ண? உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமா தெரியுமா இருக்கு? ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க இந்த அளவுக்கு பேசுறீங்கன்னா உங்க மேல எவ்வளவு பெரிய பழி போடுறாங்க. நீங்க மட்டும் இப்ப இங்க வந்தீங்க அப்படின்னா உண்மை என்ன அப்படிங்கறத உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா நீங்க தண்டனை அனுபவிக்கிறது மட்டும்தான் மிச்சமா இருக்கும். அந்த சிவனாண்டி, முத்து, எங்க சித்தி எல்லாரும் சேர்ந்துகிட்டு உங்க மேல இப்படி ஒரு அபாண்டமான பழிய போட்டிருக்காங்க. சோ அதுல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா நீங்க வெளியில இருக்கணும். அதனாலதான் இந்த தப்ப நான் பண்ணேன் அப்படின்னு சரண்டர் நானு. நீங்க உண்மையை கண்டுபிடிச்சு என்ன வெளியில கூட்டிட்டு வருவீங்க. யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. என் மேல எந்த தப்பு இருந்தாலும் அது சீக்கிரம் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி நீ கவலைப்படாத அப்படின்னு நேரா அதிகாரிங்க கிட்ட, இங்க பாருங்க சார், அவங்க என்னோட ஒய்ஃப். எனக்காக தான் அவங்க அந்த பழிய வாங்கியிருக்காங்க. சாயந்தரத்துக்குள்ள இந்த தப்ப யாரு பண்ணாங்களோ நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வரேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, சரிங்க சார் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ நேரா ஹீரோயினை பார்த்து நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு வெளியில வராரு. அப்ப நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போய் உட்காடுறாங்க. அதே நேரம் ஈஸ்வரி வீட்டுல நேரா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, பாத்தீங்களா, கடைசியில அந்த டிரைவர் பயலுக்காக என் பொண்ணு என்ன நிலைமைக்கு போயிட்டான்னு பாத்தீங்களா? இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான். என் குடும்பம் நிம்மதியா இருந்துச்சு, அவன் இடையில இவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கிட்டான். அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, உன் பொண்ணை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்க்கா. கொஞ்சம் நஞ்சம் இல்ல, 200 பவுன் நகைய உன் பொண்ணு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவளே சரண்டர் ஆகியிருக்கா. சோ அவளுக்கு தண்டனை கிடைக்க போகுது, ஜாமீன் கூட கிடைக்காது. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, எனக்கே இப்ப என்ன பண்றேன்னு தெரியல. அதுக்கு வில்லி சொல்றாங்க, சரிக்கா, போயிட்டு உன் பொண்ணை பாத்துட்டு வரலாம் அப்படின்னு. ஈஸ்வரியும் சரி வா போகலாம் அப்படின்ட்டு நேரா அங்க வராங்க. அதிகாரிகளை பார்த்து, சார், நான் என் பொண்ணை பாக்கணும் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சரி போய் பாருங்க அப்படின்ட்டு. அப்போ போய் பாக்குறாங்க. அதே நேரத்துல அந்த வில்லன் இருக்காருல்ல, நேரா மீடியாவுக்கு போன் பண்றாங்க. அப்போ மீடியாக்காரங்க போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல, வில்லன் சொல்றாரு, இங்க பாருங்க, எங்க ஊர்ல 200 பவுன் நகை கோயில்ல கிடைச்சிச்சு. ஆனா அந்த 200 பவுன் நகையும் ஈஸ்வரி அப்படிங்கிற மேடம் இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ணு திருடிட்டா. இப்ப அந்த பொண்ணு அதிகாரிங்க பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்களும் சரிங்க சார், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீடியாக்காரங்க நேரா வராங்க. ஈஸ்வரி நேரா அவங்க பொண்ணு கிட்ட போயிட்டு, பாத்தியாடி, உன்னை எந்த நிலைமையில நிக்க வச்சிருக்கான் அப்படின்னு பாத்தியா? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருமா, இதுக்கும் அவருக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல. வேற யாரோ அவரை மாத்தி விடணும், அவரை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படிங்கறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. நீங்க தயவு செஞ்சு என் புருஷன் மேல இவ்வளவு பெரிய பழிய போடாதீங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, இவ நல்லதுக்காக நீ எவ்வளவு சொல்ற, ஆனா இவ கொஞ்சமாவது கேக்குறாளா? இன்னும் அவ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா. இத கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, நான் நல்லாவே பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், இவ கொஞ்சம் கூட திருந்துற மாதிரியே தெரியல அப்படின்ட்டு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு ஜாமீன் ஏற்பாடு பண்றதுக்காக தான் கேட்டேன். ஆனா நீ தப்ப தானே ஒத்துக்கிட்டதுனால உனக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அதிகாரிங்க சொல்றாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, பாத்தியாடி, இந்த நிலைமைக்கு கொண்டாந்து நிக்க வச்சிருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருமா, என் புருஷன் என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத சீக்கிரம் நிரூபிச்சு என்ன இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துவாரு. அது சீக்கிரம் நடக்க போகுது, நீங்க கஷ்டப்பட வேணாம். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, இவளுக்கு ஆதரவா பேச வந்தா எப்படி பேசுறா பத்தியா அப்படின்னு. அப்போ வெளியில மீடியாக்காரங்களோட சத்தம் கேக்குது. ஈஸ்வரி மேடம் எங்க இருக்கீங்க? உள்ளாரதான் இருக்கீங்களா? வெளியில வாங்க அப்படின்னு. அதிகாரிங்க அந்த மீடியாக்காரங்க கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, இங்கெல்லாம் நின்னு பேசக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சார், இதெல்லாம் எல்லாருக்கும் பப்ளிக்கா தெரிய வேண்டிய விஷயம், நீங்க என்ன மூடி மறைக்கலாம் அப்படின்னு பாக்குறீங்களா? எவ்வளவு சார் அவங்க கிட்ட பணம் வாங்குனீங்க?
பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்க இந்த உண்மையை மூடி மறைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் சரி, இந்த உண்மையை உங்களால மூடி மறைக்க முடியாது அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. என்ன பேசுறீங்க அப்படின்ட்டு வெளியில வராங்க. அதுக்கு மீடியாக்காரங்க ஈஸ்வரிய பார்த்து, வாங்க, உங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீங்க பாருங்க, எவ்வளவு பெரிய பணத்தை நீங்க உங்க குடும்பமே சேர்ந்து இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கு. ஆனா எதையுமே கேட்க கூடாது அப்படின்னு அதிகாரிங்க சொல்றாங்க. இங்க பாருங்க மேடம், நீங்க இந்த ஊர்ல பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா இந்த கோவில்ல கிடைச்ச நகைய நீங்க திருடி இருக்கீங்க. அது எவ்வளவு பெரிய தப்பு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அந்த நகையை நாங்க எடுக்கவே இல்லை. அந்த நகை எப்படி காணாம போனுச்சு அப்படின்னு கூட எங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி மோசமான பழியை எங்க மேல போடாதீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க கேக்குறாங்க, மேடம், எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா இதே மாதிரிதான் கோவில்ல நகையை திருடுனாங்களாம்ல. இப்போ அதே மாதிரி நீங்களும் பண்ணிட்டீங்க அப்படின்னு பொதுமக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையா மேடம் அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. அப்போ வில்லி சொல்றாங்க, யாருகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அக்கா இந்த ஊருக்காக எவ்வளவு நல்லது பண்ணிருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, மேடம், நல்லது பண்ணாங்க, அதுக்காக இந்த ஊர்ல கிடைக்கிற நகைய அவங்க எடுத்துப்பாங்களாம்? அதெல்லாம் தப்பு இல்லையா? என்னதான் நல்லது பண்ணாலும் இந்த ஊருக்கு கிடைக்க வேண்டிய நகைய அவங்க எடுத்துக்கிட்டது தப்பு தானே? 200 பவுன் நகைன்னா லட்சக்கணக்குல போகும். அதை இவங்க திருடி இருக்காங்க. அது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் தப்பான தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க அம்மா திருடினதுனாலதான் நீங்களும் இதே மாதிரி பண்ணீங்க. உங்க மேல இவ்வளவு பெரிய குற்றத்தை வைக்கிறாங்க பொதுமக்கள். அது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி கண் கலங்க ஆரம்பிச்சிருது. அப்ப மீடியா பீப்புள் இன்னும் கேக்குறாங்க, உங்க அம்மா மாதிரியே நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஈஸ்வரி கண் கலங்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாங்க. அப்ப வில்லி நேரா மீடியா பீப்புளை பாத்தீங்க பாருங்க, என் அக்கா அப்படி பண்ற ஆளு இல்ல அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அப்போ மீடியா பீப்புள் அது எல்லாத்தையுமே நியூஸ்ல போடுறாங்க. ஈஸ்வரி வீட்டுக்கு கடுமையான கோபத்தோட வராங்க. அப்போ ராஜா எல்லாரும் சேர்ந்து அந்த வீடியோவை பாக்குறாங்க. அப்போ அதுல ஈஸ்வரி கிட்ட மீடியா பீப்புள் கொஸ்டின் கேக்குறதும் ஈஸ்வரிய அவங்க அம்மாவோட சேர்த்து பயங்கரமா பேசுறதும் இது எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. ராஜா இதையெல்லாம் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறான். ஈஸ்வரி வந்ததோட வீட்டுல உள்ள பொருள் எல்லாத்தையுமே போட்டு உடைச்சு, என்ன அந்த டிரைவர் பையன் அவமானப்படுத்திட்டான், அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட பேசுறாங்க. அப்போ நம்ம ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, தேவையில்லாம நீ மாப்பிள்ளை மேல இப்படி கோவப்படாத. அவரு இப்படி பண்ற ஆளே கிடையாது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. ராஜா கேக்குறாரு, நமக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த விஷயம் இப்படி மீடியா வரைக்கும் போனுச்சு. ஈஸ்வரி இத வேணுக்கும்னே பெரிய விஷயம் ஆக்கணும் அப்படிங்கறதுக்காக யாரோ இதுக்கு பின்னாடி இருந்துகிட்டு சதி வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ எல்லாத்தையுமே நம்பாம நீ மாப்பிள்ளை மேலேயே பழி போட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அவங்க எல்லாரும் கேட்ட கேள்வியை நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, அந்த டிரைவர் பையன் என்னையும் என் குடும்பத்தையும் அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவன் இங்க என் குடும்பத்தையே ஒட்டு மொத்தமா பழி வாங்கிட்டான். நான் என்னைக்குமே தலை நிமிர்ந்து இந்த ஊருக்குள்ள நடக்காதபடி பண்ணிட்டான். எங்க அம்மாவை இந்த மீடியாக்காரவங்க எல்லாருமே என்ன பேசுறாங்க பாத்தீங்களா, என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல அப்படின்னு ஈஸ்வரி அவங்க ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, பாத்தீங்களா என்ன நடக்குது அப்படின்னு. நீங்க எல்லாருமே அந்த டிரைவர் பயலுக்கு ஆதரவா பேசுறீங்க. அவன் எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கான் அப்படின்னு இப்போ புரியுதா உங்களுக்கு? இத கேட்டதும் ராஜா சொல்றாரு, ஏய், நீ என்ன வேலை பண்ணிருப்ப அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, என்ன ஏன் மேல பழி போடலாம் அப்படின்னு பாக்குறீங்களா? நான் எல்லாம் அப்படியெல்லாம் எந்த வித தப்பும் பண்ணவே இல்லை. நீங்க தேவையில்லாம ஏன் மேல பழி போடுற வேலைய வச்சுக்காதீங்க அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்றாரு, ஆமா ஆமா, நீ ரொம்ப நல்லவதான், நீ எந்த வித தப்பும் பண்ணாதவதான், வீட்டுல நடக்கிற பாதி பிரச்சனைக்கு நீ தானடி காரணம் அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி ஆகா, இதுக்கு மேல இவனுங்க கிட்ட பேசினா நம்ம வண்டவாளம் எல்லாமே தாண்டவாளம் ஆகிரும் அப்படின்ட்டு வில்லி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாங்க. அப்ப ராஜா ரோகிணி எல்லாருமே நம்ம போய் ரோகிணிய பாத்துட்டு வருவோம் அப்படின்ட்டு
ரேவதிய பாத்துட்டு வருவோம் அப்படின்ட்டு எல்லாரும் வராங்க. ரேவதி வந்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ ராஜா நேரா அவங்க கிட்ட போயிட்டு, சார் இது மாதிரி என் பொண்ணை பாக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சார் ஒரு நாளைக்கு எத்தனை பேரு பார்க்க வருவீங்க? தேவையில்லாம நீங்க எங்க வேலையை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, சார் சார் அவ என் பொண்ணு சார், அவ ரொம்ப சின்ன பொண்ணு சார், தயவு செஞ்சு என்ன பார்க்க விடுங்க சார் அப்படின்னு. அதிகாரி சொல்றாங்க, சரி அப்ப நீங்க மட்டும்தான் போய் பார்க்கணும், வேற யாரும் உள்ளார போறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ராஜா சொல்றாரு, சரி சார் நான் போய் பாக்குறேன் அப்படின்ட்டு நேரா உள்ளார போறாங்க. அங்க போயிட்டு நேரா ரேவதிய பாக்குறாங்க. ரேவதி அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா ஏன்பா நீங்க இங்க வந்தீங்க, ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மாடி இவ்வளவு பெரிய விஷயமெல்லாம் நடந்து முடியும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்ச நேரம் வீட்டுல இல்லாத நேரத்துல யாரும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அப்பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா, என் புருஷன் சீக்கிரம் உண்மையை கண்டுபிடிச்சு என்னை வெளியில கூட்டிட்டு வந்துருவாரு. அதுக்கு தானேப்பா நான் இந்த தப்ப பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அதுக்கு அவரு சொல்றாரு, இல்லம்மா உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அப்பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும், சரிம்மா என்னமோ சொல்ற, ஆனா என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல, உன்னால இந்த நிலைமைய தாங்கிக்கவே முடியல. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சரி வெளியில ஏதோ சத்தமா இருந்துச்சு, அம்மா போனப்ப என்னப்பா ஆச்சு அப்படின்னு. அவரு சொல்றாரு, அம்மாடி மீடியாவில எல்லாத்துலயும் ஈஸ்வரி தான் அந்த நகையை எடுத்தா, அவங்க அம்மா மாதிரி அவளும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா அப்படின்னு மீடியாக்காரவங்க எல்லாருமே ஈஸ்வரிய ரொம்ப மோசமா பேசிட்டாங்க. ஈஸ்வரிக்கு மனசு தாங்க முடியல. இதை கேட்டதும் ரேவதி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா இது, அதுக்குள்ளேயும் மீடியாவுக்கு எப்படிப்பா தெரிஞ்சிச்சு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமாமா அதுதான் எனக்கு புரியல. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் கண்டிப்பா சித்தியாதான்ப்பா இருக்கணும். இந்த வாட்டி என் புருஷன் இது எல்லாத்துக்குமே காரணம் சித்தி தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சித்திய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு அனுப்புவாரு பாருங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, ஆமாமா சீக்கிரம் அனுப்புவாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த அதிகாரி வந்துட்டு, சார் நீங்க பேசி முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, கிளம்புங்க அப்படின்னு. அப்ப அவரு நேரா ரேவதிய பார்த்து, அம்மாடி நீ கவலைப்படாத, சீக்கிரம் மாப்பிள்ள உண்மையை கண்டுபிடிச்சிருவாரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சரிப்பா நீங்க உடம்ப பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்ல, அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வராரு. அவரோட பொண்ண ரொம்பவே சோகமா பாத்துக்கிட்டு. நம்ம ஹீரோ சீக்கிரம் அந்த தப்பு பண்ண ஒருத்தவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு சரியான ஒரு பாடத்தை சொல்லி கொடுப்பாரு. அவரு நேரா சிவனாண்டி செஞ்ச தப்பு, சிவனாண்டி தான் இதெல்லாம் செய்ய சொன்னாரு அப்படின்னு அதிகாரிங்க கிட்டயும் சொல்லி கொடுப்பாரு. இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. சோ தொடர்ந்து எபிசோட்ஸை வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம புதுசா ஹேர் கிளிப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன கிளிப்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அப்படின்னு நம்ம வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க சேனல்ல ஜாயின் பண்ணி என்னென்ன கிளிப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட்லயும் இருக்கு. ஸோ ஸ்மால் பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு சின்ன காம்போ ஆஃபர் கொடுத்துருக்கேன். இந்த காம்போ ஆஃபர்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, 499 பிளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு கிடைக்குது. என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச கிட்ஸோட ஹேருக்கு ரொம்ப அட்ராக்டிவ் பியூட்டிஃபுல் கொடுக்குற பட்டர்ஃப்ளை கிளிப் 6 பேக் கிடைக்குது. அடுத்ததா கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச சாட்டின் ஸ்க்ரன்ச்சஸ் மொத்தமா 6 பீஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல கிடைக்குது. அடுத்ததா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற 3 டிஃப்ரெண்ட் கிளா கிளிப்ஸ் மொத்தமா 18 கிளிப்ஸ் கிடைக்குது. ஸோ என்னென்ன கிளிப்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா, சீக்கிரம் வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க போயிட்டு செக் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கேயே கான்டாக்ட் நம்பரும் இருக்கு. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. ஸோ என்னோட இந்த பிஸ்னஸை நீங்க சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்க. ஸோ நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு கண்டிப்பா ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.